எப்படிங்க எங்களுக்கு மட்டும் காணாமல் போகும்? கவிதா எம்எஸ் கவிதா சண்முகநாதன், எம்எஸ் கவிதா சண்முகநாதன், அதுவும் கம்ப்ளைண்ட் இதில் கொடுத்ததுக்குள்ள எம்எஸ் கவிதா சண்முகநாதன் தெளிவாக கொடுத்துருக்கேன். மிஸ்ஸஸ் கவிதா சண்முகநாதன், மிஸ்ஸஸ் கவிதா சண்முகநாதன், மிஸ்ஸஸ் கவிதா. கேட்டாலும் குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. காலம் ஃபுல்லாக நீ குழந்தைய நம்பி தான் வாழணும். குழந்தை இல்லைன்னா நீ இல்லை. அப்போ என்னங்க சைல்ட் லேபரா? இதெல்லாம் சைல்ட் லேபரா? குழந்தைக்கு கொடுத்துருக்கதை வந்து கிளைம் பெட்டிஷனாக போட்டு நீ சைல்ட் லேபர். எந்த ஊரில் சைல்ட் லேபரு? மாலினி மேடம் வந்து சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடாது, ஸ்டேஷன் வான்னு. ஸ்டேஷனில் போனவுடனே எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க. ஒரு சிஎஸ்ஆர் கிடையாது, ஒரு கேவலம் சிஎஸ்ஆர் கிடையாது, ஆர்டிஐக்கு ரிப்ளை கிடையாது. இதே ஹைகோர்ட்டில் எத்தனை தடவை தான் ஃபைல் பண்ணுறது? போனால் இதுக்கு மேலே அப்பீல் போங்க. ஏசிக்கு போட்டாச்சு, டிசிக்கு போட்டாச்சு, இதுக்கு மேலே எத்தனை பேருக்கு போடுவாங்க? அப்புறம் இல்லை இங்கே இந்த உங்களுக்கு அப்படி போட்டாங்களா, ரீஓப்பன் அண்ட் ரீகால் போடுங்களா. எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சுன்னா லாஸ் லைக் சேம் தானே. அப்போது எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சுன்னா ரீகால் அண்ட் ரீஓப்பன். அப்பாவுக்கும் புருஷனுக்குமா வித்தியாசம் தெரியாமல் இருக்கு? ஆள் இல்லாத போது அவங்கள பற்றி பேசுறது. சவுந்தரவல்லி எங்கள் அம்மா மாதிரி சொல்கிறேன். அதுதாங்க மிஸ்ஸஸ் கவிதா சண்முகநாதனுக்கும் நான் போட்டதே பேசிக்கலாம். ஜட்ஜி வந்து ஃப்ரீயான அதுதாங்க எனக்கு இப்போ சிஏ போட்டிருக்காங்க. எனக்கு காப்பி அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. வேணா என் பேர் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுவும் அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என் பேரில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த போர்டு நோட்டீஸ் போர்டு படிக்க தெரியும்ல, நோட்டீஸ் போர்டு படிங்கங்க. 606ங்க, அது எனக்கு கொடுத்தது தான். நான் எப்போதுமே ஜெராக்ஸ் காப்பி கூட எடுத்து வைப்பேன். கிளைம் பெட்டிஷன்னே கொடுக்க சொல்லுங்கள். இன்னொன்று சைல்ட் லேபர் இங்கே வராது இல்லையா? சைல்ட் லேபர் வராது இல்லையா? இப்போ குழந்தைக்கு கொடுத்தது தான் வந்துட்டு கிளைம்னா சைல்ட் லேபர் வராது இல்லையா? எப்படிங்க சைல்ட் லேபர் வரும்? சைல்ட் லேபர் இருக்கா கவர்மெண்ட்டில்? ஒருத்தர்கிட்ட கேளுங்க, போன வருஷத்தில் வாங்கினது இது வரலாம் கொடுக்கல, அதுக்கும் எந்த நடவடிக்கை கேட்டால் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரையும் பார்த்து இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லியாச்சு. அதே மாதிரி பர்சனல் வந்து கோர்ட்டில் நடக்கிற ஃபேமிலி கேஸ் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். எஸ், அது தனிங்க. ஸ்டாஃப் வேலை விடாமல் செய்யறது என்னோட உங்கள் குறையில ஒரு தனி மனிதனோட அதுதாங்க நீதிமன்றம். அதுதாங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆனவங்க வராமல் ஃபைல் பண்ணுறாங்க. எக்ஸ்கியூஸ் 7 வருஷம் 5 வருஷம் இருந்து ரெமெடி தேடிக்கிறாங்க. உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்கு 15 வருஷம் இன்னைக்கே அப்படின்னா அது நான் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணிருக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? கோஆபரேட் நீதி கிடைக்காம யாரும் நீதிமன்றத்துக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்து போகல, புரியுதுங்களா? நீதி கிடைச்சிருச்சுல, புரியுதுங்களா? நீதி கிடைச்சு ஒரு ஆள் மட்டும், அதாவது நீதி கிடைச்சிருச்சு அப்படிங்களா? நீதி கிடைச்சிருச்சு இல்லையா? நீங்க மட்டும் தாங்க. நீங்க கொஞ்சம் கிடைக்கல இந்த நோட்டீஸ் போர்ட கொஞ்சம் பாத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 20,000 பேர் வந்து போறாங்க அந்த ஹைகோர்ட்ல. நீதி நோட்டீஸ் போர்ட பாத்துவாங்க. எஸ் கவிதா போட்டு 606 எடுத்து சொல்லுங்க சார். இந்த அம்மாவோட எஸ் கவிதா எடுத்துட்டு அவங்க போறாங்க, நம்ம எடுத்துருங்க. அப்படிலாம் நான் சொல்லுங்க. கவிதா சண்முகநாதன் அதுதான் நோட்டீஸ் போர்டில் ஏன் போடுறாங்க கேளுங்க. அதுதாங்க ஒரு பக்கம் ஒரு தலையாக இருக்கக்கூடாதுல்ல சட்டம். நாங்கள் ஒரு தலையா 606ன்னு தெளிவாக போட்டு எஸ் கவிதா 17 rupees பே பண்ணு அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸ்டாம்ப் பே பண்ணி 17 rupees. அப்போ நான் அதை தெரியாமல இருக்கேன். எஸ் கவிதா என் பேர் சண்முகநாதன் கவிதான்னு தெரியாது. இன்னொன்று மிஸ்ஸஸ் கவிதா சண்முகநாதன்னா என்னங்க? மிஸ்ஸஸ் கவிதா சண்முகநாதன்னா என்ன? புருஷன் பேரும் இந்த பேரும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அட்வொகேட்டோ எழுதுறதுல நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா நீங்கள் எல்லாத்தையும் படிக்க முடியும். அவசரமாக கொண்டு வந்துட்டல உடனே சைன் பண்ணு, உடனே என்கொயரிக்கு வா, உடனே வா, எங்கே கூப்பிட்டாலும் உடனே வா, எதுக்கு எடுத்தாலும் உடனே வாண்ணா. ஸ்டாம்புக்கு 17 rupeesன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. நான் எங்கேயுமே அட்ரஸ் வந்து 4/7 பாலா அருணாச்சலம் ஸ்ட்ரீட், ஓல்டு வாஷர்மேன் பெட், சென்னைன்னு போடவே இல்லை. நீங்கள் பொய் சொன்னால் என்னை கேட்கலாம். நான் தான் பொய் சொல்லலையோ, அங்கே போட்டிருக்கேன்.
ஈவன் 606 போட்டிருக்கு என்கிட்ட, அந்த நம்பரோட இது கூட இருக்குது. அன்றைக்கி 12:30 மணிக்கே வரேன். 12:30 மணிக்கே வந்ததுக்குள்ள 3:30 மணி வரல உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டுல இது மாதிரி அது மாதிரி பிஎஸ்ஆராக மாறிடுறாங்க.